இப்போ எனக்கு அந்த டாப் 1 இருந்த வீடியோ இப்போ வரைக்கும் ஏன்டா பார்த்தோன்னு இருக்குது. ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த வீடியோ வந்துட்டு. என்னடா வீடியோ இது? ஹாய் கைஸ், பேக் டு another நியூ வீடியோ. கைஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம், டாப் 10 ஸ்கேரி வீடியோஸ்க்கு தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறோம். கைஸ், இந்த வீடியோஸ் வந்துட்டு நான் ஒரு 1 வீக் முன்னாடி என் பிரதர்கிட்ட சொல்லி இன்டர்நெட்ல இருக்கிற மோஸ்ட் டாப் 10 ஸ்கேரி வீடியோஸ் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். எது எந்தெந்த ஆர்டரில் வச்சிருக்கான்னு எனக்கும் தெரியல. நானும் இனிமேல் தான் பார்த்து ரியாக்ட் பண்ண போறேன். அண்ட் கைஸ், முடிஞ்சவரை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் அழுத்தி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் லைக்கை போட்டு பாருங்க கைஸ். அப்படின்னா தான் என் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்டும் போட்டு விடுங்க கைஸ். இது மாதிரி வேற டிஃப்ரெண்டான வீடியோஸ் பண்ணலாம்னு நினைச்சாலும் அதுவும் மறக்காம பண்ணுங்க அந்த வீடியோ. ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? லெட்ஸ் கோ கைஸ். இப்போ நம்ம டாப் 10ல இருக்கிற வீடியோக்குள்ள தான் போக போறோம். பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்காக தூக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு. இந்த வீடியோவில் வந்துட்டு 3 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. 3 பேர் ஒரே ஃபேமிலியில் இருக்கவங்க தான் போல. விளையாண்டுருக்கும்போது அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சரி மேலே தெரியுது. ஜெர்க்காக தான் இருக்குது. நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த பொண்ணு இழுத்துட்டு போகுது தெரியுமா? பொண்ணா பையனான்னு தெரில. இழுத்துட்டு போகிறது வந்துட்டு யாரோ கயிறு கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரியும் தெரியல. அப்படியே ஏர்லேயே அப்படியே தூக்கிட்டு இழுத்துட்டு போகுது உள்ள. ஸோ அதை பார்த்து இவங்க 2 பேர் பயந்துட்டு அந்த ரூம்குள்ள ஓடிடுறாங்க. எனக்கு இந்த சின்ன பொண்ணு உடம்புக்குள்ள ஏதோ பூந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். எப்படி நடந்து இந்த காஞ்சனா படத்துல போய் தலைகீழா போகுமே அந்த மாதிரி இருக்கு. சம்திங் அந்த வீட்டில் தான் நடந்துட்டு இருந்திருக்கு கைஸ். டெய்லி கொஞ்சம் ஸ்கேராக தான் இருக்கு. ஓகே, டாப் 10ல இருக்கிறது வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட்டாக ஒரு பொண்ணு இருந்தது கைஸ், அதுதான் பாவம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது 2 பேர்த்துக்கும் உள்ள பேய் பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இது மாதிரிலாம் சின்ன வயசுல எக்கச்சக்கமாக நடந்திருக்கு கைஸ். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வயசுலலாம் நீங்கள் எதை பார்த்தெல்லாம் பயந்துருக்கீங்க? வீட்டில் நான் வந்துட்டு சொம்பு உழுவுறதுக்கு பயப்படுவேன். அப்புறம் வந்துட்டு வேற இதுக்கு திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக எதாவது சவுண்டு வைக்கும், நாயெல்லாம் உழைக்கும் இஷ்டத்துக்கு. அப்போல்லாம் இது மாதிரி வீடியோலாம் பார்த்துருந்தோன்னா கண்டிப்பாக அப்படியே கதை முடிஞ்சிருக்கேன் எனக்கு இருந்துட்டு கைஸ். இப்போ நம்ம டாப் 9 வீடியோக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். 9th ப்ளஸில் என்ன வீடியோ வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு ஒரு வீட்டில் வந்துட்டு. வீட்டில் கேமரா வச்சுருக்காங்க. ஓகே, நைட் விஷனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு எல்லாமே. சவுண்டு கேட்குது. டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுங்க. இங்கே ஏதோ ஒரு உருவம் வருது. பிளாக் கலரில் ஏதோ ஒரு உருவம் மாதிரி வருது உள்ள வீட்டுக்கு ரூம்குள்ளே வருது. அது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்க. பக்கத்தில் தான் இருக்குன்னு டாக்டர் சத்து மாத்துது. சாப்பிட முடியும். ஏன் ஒரு குழந்தை பிள்ளைய போயிட்டு தனியாக ரூம்குள்ள போட்டு தூங்க வைக்கிறீங்களே? பேரண்ட்ஸ்லாம் கூட இருந்து பார்த்துக்கிறது இல்லை. சமத்திற்கு பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. பார்த்துட்டு மனசு வீரே இருந்திருக்காது அவங்களுக்கு அந்த ஒரு மூமெண்ட்ல இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா உருவம் பக்கத்தில் வர்றதுலாம் குழந்தை பக்கத்தில் இப்போ தான் நானே பார்க்குற இருந்துட்டு, இதுவும் இந்த மாதிரி கேமரா ஃபுட்டேஜில் இருந்துட்டு. ஓகே, நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம டாப் 8 வீடியோக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம்.
என்ன நாய் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பார்க்கலாம். நாய் மனசு மாதிரி நின்றுட்டு இருக்கு. இது பேய் இல்லை, ஏதோ பாத்ரூம்ல பூனையா இல்லை கரிஞ்சு எடுத்த மாதிரி இருக்குது. நல்லா பாருங்க. அந்த புள்ள பூனைக்கெல்லாம் அந்த பயப்படுதா? என்னடா நாய் இது? இது நிக்கிற இதுவே சரியில்லை கைஸ். ஒரு மாதிரியா பேரநார்மலா இருக்குது நாய் பார்க்கறதுக்கு. இவங்க இந்த பிஜிஎம் போட்டே நமக்கு அல்ல கலக்கிடுவாங்க. இன்னும் பூனை ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி நிற்கிறோம். கடைசி பூனை நல்லா ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுது. இது வந்துட்டு எட்டாவது வீடியோ தானே? எட்டாவது வீடியோ வந்துட்டு எனக்கு ஸ்கேரி வீடியோ மாதிரி இல்லை, கேட்டு டாக்ல டான்ஸ் ஆடுற வீடியோ மாதிரி இருக்கு பாருங்க. கடைசி பூனை டான்ஸ் ஆடுறது பாருங்க. பட் ஏதோ கையை பிடிச்சிட்டு ஆடுற மாதிரி தான் இருக்கு கைஸ் எனக்கும். வா இல்லை லேட் நைட்லலாம் பகல்லலாம் உட்காந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக பயம் இருக்காது. லேட் நைட் 12-1 மணிக்கெலாம் உட்காந்து இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெஸ்ஸில் ஆயிடுவீங்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம டாப் 7th இருக்க வீடியோக்குள்ள தான் நம்ம போகிறோம். ஓகே, இந்த வீடியோட டியூரேஷன் 8 செகண்டுக்கு தான் இருக்கு. பார்ப்போம். பல்பா கையில் வச்சிருக்கான் மாட்டான். கைஸ், இது சூத்துக்குள்ள இருந்து இன்னும் வந்துச்சு திடீர்னு. என்ன பார்க்கலாம், எனக்கும் அது என்னன்னு தெரியல சரியா. சும்மா வருது. பஸ் இல்லை சத்தியமா என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. என்னடி இருந்துட்டு என்னன்னு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அது ஒரு ஃபேஸு செவுத்துக்குள்ளேருந்து பூந்து வருது. சட்டுன்னு 1 செகண்டில் வந்தோடனே அந்த வீடியோவே அதுக்கப்புறம் கட் ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் கொஞ்சம் எடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதுக்குள்ளே பயந்து வீடியோ கட் பண்ணிட்டாங்க. என்னமா நீ போமா கைஸ். இப்போ இருந்துட்டு நம்ம டாப் 6th இருக்க வீடியோக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஓகே ஆமாம் கைஸ், மறக்காம லைக் போட்டு பாருங்க. ஏதோ ஒரு குட்டி பையன் வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்கிறான். புரியல கைஸ். இந்த இடத்துல வந்துட்டு இவர் போயிட்டு கதவு இருக்கிற ஒரு சின்ன பையன் வந்துட்டு வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்கான். இங்க வந்துட்டு எந்த ஒரு கட்டு விழுந்த மாதிரியும் தெரியல. நல்லா நோட் பண்ணீங்கன்னாலே தெரியும். எந்த ஒரு டிரான்சிஷனும் கிடையாது, எந்த ஒரு கட்டும் கிடையாது. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டு காணாமல் போயிடறான் அந்த பையன் இருந்துட்டு. கைஸ், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு வெளியே இருந்துட்டு கதவை தட்டுறாங்க, ஜன்னல் வெளியில் அந்த ஒரு உருவம் தெரியுது. நீங்கள் அந்த ஒரு மூமெண்ட்டில் போயிட்டு லேட் நைட் அது 1 மணிக்கு உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து யாராவது கதவை தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கண்ணாடி ஜன்னல் வழியாக அந்த ஒரு உருவம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய்ட்டு கதவை திறப்பீங்களா திறக்க மாட்டீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் திறந்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டில் நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் அதை அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம டாப் 5ல் இருக்கிற வீடியோக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஓகே, சம்திங் கோயிங் ஆன். அவங்க வீட்டில் தான் நிற்கிறாங்க. சரி, ஊர் உட்காந்து காலத்தில் இவங்க வந்துட்டு வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. தனியாக இருக்கும்போது இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவங்க மூஞ்சிலே அந்த ஒரு பயம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் தெரியுது இவங்களுக்கு வந்துட்டு.
சொல்கிறாங்க சம்திங் கோயிங் அட், ஏதோ உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அழுதுகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கைஸ், ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். ஸ்டார்டிங் பார்க்கும்போது ஓகேவா இருக்கு, அந்த ஒரு 15வது செகண்ட்ல வந்துட்டு பேய் ஓடி வருது, எனக்கு அதுதான் கொஞ்சம் நம்ப முடியாததா இருக்கு. கரெக்டாக வந்துட்டு பாத்ரூமுக்கு போகிறாங்க, அந்த ஷவருக்கு பின்னாடி பாருங்க, ஷவருக்கு பின்னாடி அது உருவம் நிற்கிது, ஷவருக்கு பின்னாடி கொஞ்சம் பக்கத்தில் போய் காமிச்சிருக்கலாம் அந்த பொண்ணு இருந்துட்டு, அப்படியே திருப்பிட்டு போயிடுச்சு. அப்படி நேரம் அவ்வளோ நேரம் அந்த வீட்டில் அப்படி ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா அந்த பொண்ணு அப்பயே வீட்டுக்கு வெளியே போயிருக்கணும். அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே அந்த பொண்ணு வந்துட்டு தைரியமாக வீடியோ எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கு போல. ஒரு கட்டத்துல இருந்து பார்க்கும்போது இது உண்மையா இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க அழுதுகிட்டு அப்படி பயந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. அதுவும் ஜஸ்ட் ஒரு 37 செகண்ட்ஸ் தான் இருக்கு இந்த வீடியோ வந்துட்டு. ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருந்தால் கூட நம்ம சொல்லிடலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ டாப் 4th இருக்க வீடியோக்குள்ள தான் நம்ம போக போகிறோம். கர்மண்டாச்சு. செம ஹாரர் கைஸ், இதெல்லாம் டாப் 4th இருக்கலாம், செம ஹாரராக இருக்குது. அவன் பாருங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தா கால் கை மாதிரி இருக்குது, தலை இந்த ஆள் அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கிறான், எத்தனை அடியில் இருக்கானே தெரியல மறந்துட்டு. இந்த கத்துறதுலாம் ரொம்ப ரணப்படமா கைஸ். இது வந்துட்டு காலையில் 3:17 நடந்திருக்கு. ஹால்ஃபேன் ஏதோ ஒரு நாடா ஊரான்னு தெரியல. கதவை உடைச்சிட்டு உள்ள வருது பாருங்க. அது இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு கத்துறதுக்கே அவன் ஓடிடுவான் போல அவன் இருந்துட்டு. ஆனால் செம்ம எக்ஸ்ட்ரீமா இருக்கு இந்த வீடியோ இருந்துட்டு. ஹெட்செட் போட்டு பாருங்க கைஸ், அப்பனாதான் இந்த ஃபீல்லாம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் வீடியோவில் இருந்துட்டு. அடுத்த வீடியோவில் போயிடலாம் கைஸ். டாப் 3 இருக்கிற வீடியோக்குள்ள தான் நம்ம போக போகிறோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்காங்க. சவுண்டு Wake up, wake up, wake up. Open the door. Aren't you waking up? அவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் கைஸ். Baby, wake up, wake up. Oh my God, baby. Wake up, wake up. What the fuck? Baby, wake up. Why the fuck are you awake? Are you okay? What the fuck? அவன் செத்துட்டான்டா. ஐயோ, அடுத்த நாள் அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிற கைஸ். எனக்கு தெரிஞ்சு அடுத்த நாள் வந்துட்டு ஒன்று டிவைஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு இருந்துட்டு. அங்கே கதவு அப்படி ஓப்பன் ஆகுது, பக்கத்தில் இருக்க பொருள் கீழே விழுவுது. இன்னொரு டைம் போகிற வீடியோ பாருங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க 2 பேர் இருந்துட்டு. சவுண்டு கேட்குது, ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்டு கேட்குது, கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. இந்த பொண்ணுக்கு முழிப்பு வந்துருது, அவனுக்கு முழிப்பே வரல. நான் பொண்ணு ஸ்டார்டிங்கே பயப்பட ஆரம்பிச்சிச்சு, அப்படியே எழுப்புது இந்த பொண்ணு வந்துட்டு. அந்த பையன் வந்துட்டு எந்திரிக்க மாதிரியே தெரியல. ஐயோ, ஸ்கேரி வீடியோன்னு சொல்லிட்டு நானே சிரிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ அவ்வளோ காமெடியா இருக்குது.
எந்திரா, எந்திரிக்கவே மாட்டாங்க வருது. பாவம் கைஸ், அந்த பொண்ணு ரொம்ப பாவம். கைஸ், உங்களுக்கு ஃபியூச்சர்ல மேரேஜ் நடந்து அப்போ வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் இது மாதிரி உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது பேய் வந்து கதவுல ஓப்பன் ஆகி பக்கத்துல இருக்க பொருளை வந்து நீங்க எந்திரிச்சு உங்க ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டு இருந்தா நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. செம காமெடியா இருக்குது இருந்துட்டு. எஸ் ஓகே கேஸ், நம்ம அப்போ டாப் 2ல இருக்கிற வீடியோக்குள்ள தான் நம்ம போகிறோம். இப்போ ஓகே, எனக்கு தெரிஞ்சு டாப் 1, 2 தான் நீங்கள் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இது வந்துட்டு ஏதோ ஒரு காலேஜ் போல். இது 2017ல் ரெக்கார்டான ஒரு ஃபுட்டேஜ் கேஸ். மேலே போட்டுருக்கு பாருங்க 110. என்ன நடக்குது? ஒன்றுமே நடக்கல. சம்திங் தான் நடக்க போகுது இப்போ. ஓ, எப்படி இருங்க, மறுபடியும் அந்த கிளிப்பை போடுறேன். எனக்கு கைஸ் அந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இது இருந்துச்சு, அது பேர் என்ன, லாக்கரா. அந்த லாக்கர் ஆனதுக்கு ஜெர்க் ஆயிடுச்சு. ஏன்னா பின்னாடி இருந்து யாரும் தள்ளவும் முடியாது, பின்னாடி ஃபுல்லாக செவுரு தான் இருக்கு பாருங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும். செகண்டாக வந்துட்டு அந்த ஒரு லாக்கருக்குள்ளே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது பாருங்க. ஓப்பனாக உள்ளே இருக்கிற ஏதோ பேப்பர்னு நினைக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக விழுது. அதுக்கும் ஜெர்க் ஆகிட்டேன். தேர்டாக இருந்தது தான் மிஸ்ஸல் ஆகிட்டேன். ஏன்னா இந்த சைட்லேருந்து இழுக்கவும் முடியாது. அது வந்துட்டு இப்போ பாருங்கள், நான் அந்த செக்மெண்ட் போட்டு போடுறேன். அந்த ஒரு வார்னிங் போர்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நைட்டு எவனாவது 1 மணி 2 மணிக்கு இங்கே எவனாவது போனேன்னா கதை கண்டல் நினைக்கிறேன். ஏன்னா இது கொடுக்குற ஆக்டிவிட்டிஸே ரொம்ப கொடூரமாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் லெவலில் அங்கே ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்கு. அந்த ஒரு காலேஜாக என்னன்னு தெரியல, அந்த ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த இடத்துல ஒருத்தன் போனான்னா அவ்வளோதான், தரன்னு அப்படியே இழுத்துட்டு போயிடும். டோர் ஓப்பன் ஆனிச்சு ஸ்டார்டிங்கில், அங்கேயே இழுத்துட்டு போய் கதையை முடிச்சிடும். அவ்வளோதான். செம்ம வீடியோவாக இருக்குது. 2017 இருந்த ஃபுட்டேஜ் கைஸ். இப்போ நம்ம டாப் 1ல் இருக்கிற வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டாப் 2 எக்ஸ்ட்ரீம்லி பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ டாப் 1 எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வீடியோ இருந்துட்டு பார்க்கலாம். Look at this. I'm on there. It's on there. What? It's on there. Bro, it's freaking all over the place right now. Guys. It's even in the sink. It's in the sink. Wow. சொல்லி வச்சிருக்காங்கள. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஃபுல்லாமே அந்த கிச்சனான்னு தான் நினைக்கிறேன். ஃபுல்லாமே பிளட்டா இருக்குது. கத்தி மட்டும் பாருங்க, கத்தியில ஒரு சொட்டு கூட ரத்தமே இல்லை. கத்தி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இதுதான் என்னன்னு தெரியல எனக்கு. இருங்க பார்ப்போம் ஃபுல்லா.
ஆள் இருக்காங்க கைஸ் உள்ள. இன்னும் ஆள். எக்ஸ்ட்ரீம் ரொம்ப கொடூரமாக இருக்குது இந்த வீடியோ வந்துட்டு. கைஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண அவர் போல இருந்து எக்ஸ்ப்ளோரிங் வித் ஆண்டின்றவர் தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அவர் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும். எனக்கு அந்த கத்தியில் தான் கொஞ்சம் ஏதோ ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது. ஒரு வேளை கொலை பண்ணிட்டு ஃபுல்லாத்தையும் தொடச்சிட்டு சொறி வச்சுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் கடைசியில் வந்து வச்சுக்க பாருங்க கைஸ், ஒரு மனுஷனோட கை உள்ள இருக்குது பாருங்க. பார்க்கவே முடியல. நான் பிளர் போட்டுறது இருந்துட்டு எல்லாம் எனக்கு இருந்துட்டு ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க எனக்கு இருந்துட்டு ஏதாவது. இது மாதிரி ஒரு சம்பவம் நான் எப்போ எக்ஸ்ப்ளோரிங் பண்ணும்போது நடக்க போதில்லை, நடக்கவும் கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் நான் வந்துட்டு. ஏன்னா அப்போல்லாம் என்ன நடக்கும்னு சொல்லவும் முடியாது. இது மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு லைவாக கண்ணில் மர்டர் இருக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன ஆகுது உங்களுக்கு அந்த நேரத்தில்? ஐயோ இதை பார்த்து எனக்கே தலையில் ரொம்ப சுற்றுது பயங்கரமாக. ஏன்னா ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாமே பிளட்டாக இருக்குது. ஒரு ஆளோட கை அங்கே இருக்குது. டாப் ஃபோனில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு வீடியோனா எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக டாப் ஃபோனில் தூக்கி வச்சுருக்கான் பாருங்க. ஐ திங்க் இந்த வீடியோலாம் உங்களால் பார்க்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா என்னாலே பார்க்க முடியாதுன்ட்டு ஒரு நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டாக 59 1 நிமிஷம் இருக்குது. இதே பார்க்க முடியல. ஃபுல் வீடியோனா என்ன கொடூரமாக இருக்குன்னு தெரியல இருந்துட்டு. வா ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இதெல்லாம் தான் டாப் 10ல் இருக்கிற வீடியோஸ். இந்த டாப் 10 வீடியோஸில் உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப ஃபேவரட்டாக இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த டாப் 1ல் இருந்த வீடியோ இப்போ வரைக்கும் ஏன்டா பார்த்தோன்ட்டு இருக்குது. ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த வீடியோ வந்துட்டு. என்னடா வீடியோ இது, ஸ்கேரி இருக்கலாம், அதுக்குன்னு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஸ்கேரியாக இருக்குமா? ஓகே கைஸ், இதோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதோட ரொம்ப கொடூரமாக இருக்க வீடியோஸில் எடுத்து நான் ரியாக்ட் பண்ணுறேன். அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு என்கிட்ட ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸ் ரீச் ஆகும், நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகும், எல்லாமே போகும். அந்த அடுத்து என்ன மாதிரி வீடியோ பண்ணலாம்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தந்திருக்கேன், அது செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோரிங் சென்டர்னு போட்டால நம்ம ஐடி ஃபஸ்ட்டில் வந்துருக்கோம். ஓகே கைஸ், உங்களை நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் எக்ஸ்ப்ளோரிங் சென்ட்ரோ. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா? நீங்கள் பண்ணாதான் நான் போவேன், பண்ணிட்டு போங்க. லைக்கு போடுங்க. போட்டிங்களா? உண்மையாலும் போட்டிங்களா? ஓகே ஓகே கைஸ், டாடா டாடா, பை 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 பாய்.